நமஸ்காரம். ஜாதகத்திலேயோ இல்லை பிரசனத்திலேயோ குரு தோஷம் இருக்குது, உங்களுக்கு குருவை நிந்தனை பண்ண தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரமாக டெவலப் ஆக முடியாது. பொதுவாகவே பிரசனத்தில் பார்க்கும்போது குரு தோஷம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிறந்த பலன்கள் ஏற்படுறதே இல்லை. இது என்னுடைய பிரசனத்தில் நான் பார்த்த அனுபவம். பொதுவாகவே சில பரிகாரங்கள், அதாவது சில தோஷங்களுக்கு பரிகாரம் உண்டு, ஆனால் சில தோஷங்களுக்கு பரிகாரமே இல்லை. அதில் ஃபஸ்ட்டு இடம் குரு தோஷம் தான். குருவோடைய நிந்தனை, அதாவது உங்களுக்கு குருநாதராக இருக்கவங்கள எந்த வகையிலையாவது நீங்கள் நிந்தனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய ஒரு கர்மாவாக இருக்கும். அதனால் பொதுவாகவே அவர் உயிரோடு இருக்கும்போது உங்களோட துறை சார்ந்தோ அல்லது எந்த வகையிலையாவது நீங்கள் அவரை ஒரு குருவாக ஏற்றிருந்தீங்க அப்படின்னா அவரை நிந்தனை பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சாலும் சரி, பிடிக்காத விஷயத்தில் செஞ்சாலும் சரி, குரு கிட்ட பணிஞ்சு போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியலைன்னா ஒதுங்கி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் குரு நிந்தனை அப்படிங்கிறது அதுக்கு பரிகாரமே கிடையாது. அது நம்ம அனுபவிக்க வேண்டியது. பொதுவாகவே ஒரு குரு தோஷம் புத்திரர்களுடைய வளர்ச்சிகள் தடைபடும். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போகும். ஆனால் அந்த குரு சாபமோ அல்லது குரு நிந்தனை அந்த தோஷமோ வருது அப்படின்னா அவங்களுடைய சந்ததி பெரிய லெவலில் டெவலப்பே ஆகிறதில்ல. இதுக்காக 7 சப்த ரிஷிகளை கூட்டு வீட்டில் பாத பூஜை பண்ணுறது இதெல்லாமே உங்களோட திருப்திக்காக தானே தவிர இது அனுபவிக்க வேண்டிய கர்மாவாக இருக்கனால பொதுவாகவே குரு வழிபாடாக நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம்.